மௌக்திகரத்னபாச அந்தர்திருஷாம் சாஞ்சனயா முனீனாம் அனக்தி கற்பூர ஷலாகயேவ. மௌக்திக ரத்னபாசா, மௌக்திக ரத்னபாசா பளபளான்னு மின்றதான். பொதுவாக முத்துக்கு வைரத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு புறுப்புறுப்பு இருக்காது. ஆனாலும் இப்பெல்லாம் அன்கட் பேர்ல்ஸ், கட் பேர்ல்ஸ், பாலிஷ்ட் அண்ட் அன்பாலிஷ்டுன்னு இருக்கு. வைரத்திலேயே அன்பாலிஷ் டைமண்ட்ஸ், பாலிஷ் டைமண்ட்ஸ்னு இருக்க மாதிரி முத்துல உண்டு. அது அன்பாலிஷ்டாக இருந்துடுத்துனா ரொம்ப பளபளப்பு இருக்காது, ஷேப்பும் இருக்காது. இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியலாகவே முத்த பண்ணிவிடலாம். நல்லா அதை ரவுண்டாக போட்டு இப்போ அதை அடிகையாகவே அடுக்கும்போது சின்னது, இன்னும் அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு, பெருசு பெருசு பெரு இருக்கிறதுக்குள்ளே பெருசு, திரும்பி அது குறைஞ்சுட்டே போகும். இதே நீங்கள் ஸ்டெப் செயினாக பண்ணணும்னா நீளம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால தான் தேசிகன் எழுதக்கூடிய கிரந்தத்துக்கு தத்துவ முக்தா கலாபம்னு எழுதினார். முக்தா கலாபம்னா முத்துமாலை. அதில் ஒவ்வொரு சாப்டர் 5 சாப்டராக எழுதின்னு வரார். போக 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 சாப்டரில் ஸ்லோகங்கள் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஏன்னா நீங்கள் முத்து மாலைங்கிறது சண்டு சண்டாக தானே வரும். அப்போ கடைசி முத்து மாலையில் ஜாஸ்தி முத்து இருக்கணும். அதனால் முத்துக்கு ஒரு பெருமை உண்டு, அதுக்கு ஒரு பளபளப்பா. அதனால சொல்கிறார், மௌக்திக ரத்ன பாசா, முத்து எனும் ரத்தினம் பளபளான்னு பிரகாசிக்கிறது. முத்து ரத்னமா? இப்போ நவரத்ன மோதிரத்தில் முத்தம் இருக்கே, அப்போ முத்துங்கிறது ரத்னம் தானே. என்னால் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பின்னாடி சந்தேகம் கேட்பா யாராவது யூடியூப்ல, ஒய் ஆர் யூ காலிங் ஓ பார்ப்பனன், ஒய் ஆர் யூ காலிங் முத்து ரத்னம், டோன்ட் யூ நோ தட் ஆல்சோ மக்கு அப்படின்னு ஏதாவது எழுதுவா. அதனால நம்ம முன்னாடியே இவாள்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கிறத வியூகிச்சுட்டு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஃபில்டர்டு மக்கு இல்லைப்பா. அதனால முத்துங்கிறது ரத்னம் தான். இதே ஆள் நீ கடையில் போய் நவரத்ன மோதிரம்னு உன் பொண்டாட்டிக்கு வாங்குறியே, அப்போ முத்த ரத்னத்தை தானே கொண்டு சேர்க்குறான்னா அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுப்பான். அதனால அவ்வளோ தெய்சாதம் சாட்டா மக்குன்னா யோசிப்பா. அதனால மௌக்திக ரத்னபாசா, முத்துங்கிற ரத்னம் பிரகாசிக்கக்கூடிய மணிஸ்பிருஷா, அது கருத்த நீளத்தில் இருக்கக்கூடிய கல்லை தொட்டு இருக்கான். The stone that is as resplendent as it can get, with a tinge of black and the hue of blue. கருத்த நீலம், அந்த சஃபயர் கல். அதை சொல்றார் மணிஸ்பிருஷா பவதி. இப்போ முத்து ஒரு பக்கம், ரத்னம் ஒரு பக்கம், கருத்த ரத்னம் நீல ரத்னம் ஒரு பக்கம் சேர்த்து வச்சு கோப்த்ரி, அது கோப்த்ரி அப்படின்னா காக்கின்றது. இட் ப்ரொடெக்ட்ஸ் எதை? முராரேஹே பகவானே, உன்னுடைய பதஸ்ய, உன்னுடைய திருவடியை. அனக்திவ, அது எப்படி இருக்குன்னா, கண்ணு யோசிச்சு பாருங்க. கண்ணு இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் பியூட்டிஷியனாக யோசிக்கணும். அப்பப்போ தேசிக்க நம்ம ரோலையே மாற்றிடுவார். இப்போ நீங்கள் என்னென்னா, கண்ணில் ஐ லேஷ்னு ஒன்று இருக்குது, ஐ ப்ரௌன்னு ஒன்று இருக்குது இல்லையா? மேலே ஐ ப்ரௌ, ஐ லேஷ் இந்த பக்கம் இருக்கு. தியாகராஜர் அப்பரம பக்தி எந்தோ கொப்பர அப்பரம பக்தி ఎంతో త్రిపటలను తీర్చి కంటిరె పూవలేనుమా అపరామ భక్తి ఎంతో. త్రిపటలను తీర్చి కంటిరెప్పు, కంటిరెప్పు అంటే అది కదా అమ్మ తెలుగు భాషలో. కంటిరెప్పు அந்த 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 ஐ லேஷ், ஐ லிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி காக்கிறாராம். அதனால ஐ லேஷ் ஒன்று உண்டு, ஐ ப்ரௌ ஒன்று உண்டு. இப்போ லேஷ் எப்படி இருக்கணும்னா, கண்லேருந்து ஆரம்பிச்சு அலை மாதிரி போகணும். அப்படி போலேன்னா கடைச்சுருது. இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் அவள் ஒரு கோந்து மாதிரி ஒன்று கொடுக்குறா, அதை நீங்கள் கண்ணுக்கு போட்டுண்டேன்னா அது அப்படியே என்னமோ கண் இப்படி வந்தா மாதிரி இருக்கும். அப்புறம் அதை கழட்டி வச்சுடலாம். இப்போல்லாம் பல்லு சரியா இல்லை, பல்ல கழட்டி வச்சுடலாம். கண்ணு ரெப்பை வேணா, அதை கழட்டி வச்சுடலாம். இப்போ இந்த கண்ணு ரெப்பைக்கும் புருவத்துக்கும் நடுவில் ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அங்கே ஐ ஷேடோன்னு ஒன்று உண்டு. அது என்னென்னா, நீங்கள் எந்த நிறத்தில் வஸ்திரம் போட்டுக்கிறீங்களோ
ஏறத்தாழ அதே வஸ்திரத்து நிறத்துல கிடைச்சிருது. டர்காய்ஸ் வேணும்னா கிடைச்சிருது, அக்வா வேணும்னா கிடைச்சிருது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அப்படி போட்டுட்டேன்னா கண் இப்படியே அந்த ரப்ப மேல போறதா, அதனுடைய பிம்பம் பிரதிபிம்பம் படுற மாதிரி இருக்கும். இப்போ அவ என்ன பண்றாளாம், இதை எப்படிங்க சொல்றாரு பாருங்க. முத்த சொல்லிவிட்டார், வெள்ளையா இருக்கு. கருத்த நீலத்தை சொல்லிவிட்டார், இப்ப மேல சொல்லின்னு வர்றாரு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா அனக்தீவ. அனக்தீவன்னா இந்த பிளாக் ஐ ஷேடோன்னு அர்த்தம். அனக்தீவ அந்தர்திருஷாம். அது எதுக்காக? எப்பவுமே நான் ரொம்ப இதெல்லாம் ஒரே சிருங்காரமா இருக்கிறதுனால நான் புடவையை வச்சு தான் சொல்லணும். மாமா வேஷ்டியை வச்சுன்னு உதாரணமே சொல்ல முடியாது. எங்க வேஷ்டியெல்லாம் வச்சுன்னு ஒரு ஸ்லோகம் எழுத முடியாது. திரும்பி 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 வெள்ளை ஒரு மயில்கண் வேஷ்டி, மேலே ஷாப்பு, மேலே என்ன என்ன வெரைட்டி இருக்குது சொல்லுவோம். உங்கள் ஸ்திரீ அதான் ஒரு மாமி சொன்னாது பாரு, வேதத்தை எங்களை சொல்ல விடாமல் பண்ணிவிட்டாளேன்னா. ஏன்னா பெருமாள் என்ன பண்ணார், எங்களுக்கு வெள்ளை வேஷ்டியை கொடுத்துட்டார். ஏதாவது ஒரு இடத்துல காம்பன்சேட் பண்ணணும்னு எங்களை வேதம் சொல்ல வச்சு விட்டார். உங்களுக்கு விதவிதமாக கலரை கொடுத்துருக்காரு, எவ்வளவு தான் கொடுப்பாரு சொல்லுங்க. வேதத்தையும் சொல்ல வச்சுட்டா அது டிஸ்பாரிட்டி ஆகிடும். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, இது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள்லாம் புரிஞ்சு போய். டபுள் பார்டர்னு உண்டு, மேலே கீழே. சிங்கிள் சைடுன்னு உண்டு. இந்த சிங்கிள் பார்டர்ல இருந்தா அதுல என்னன்னா, பார்டர் என்ன கலரோ அதுல தான் நீங்க பிளவுஸ் தைச்சு போய். கரெக்டா? டபுள் சைடு இருந்ததுன்னா நடுவுல பாடி என்ன கலரோ அதுல தான் தைச்சு போய். கரெக்டா? அப்போ மாத்தி மாத்தி வரணும். அப்ப கண்ணு பிளாக்கும் ஒயிட்டுமா இருந்தா ரப்ப பிளாக்கு. அப்ப அதுக்கு மேல நீங்க போட்டுக்கிற ஐ ஷேடோ ஒயிட்டா இருக்கணும். கரெக்டா? அதுக்கு தான் இவர் என்ன சொல்றார், கற்பூர ஷலாக்கையா. கற்பூர ஷலாகம்னா ஒயிட் கேம்பர்ல பண்ணிருக்கக்கூடிய ஸ்டிக்ல போட்டுக்கணுமா. அப்ப எப்படி இருக்கு பெருமாளுடைய பாதுகை? எவ்வளவு எவ்வளவு பாதுகை? 2. கண் எவ்வளவு? 2. அப்போ உங்களுக்கு அதுக்கு தான் உவமையா வச்சு சொல்லணும், மூக்க வச்சு சொல்ல முடியாது. மூக்கு 1, பாதுகை 2. புரியுதா? அப்ப கண்ணு வச்சுதான் சொல்ல முடியும். கண்ணு 2, பாதுகை 2. அங்க பாதுகையில வெள்ளமுத்து இருக்கு, கருத்த நீளத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்னம் இருக்கு. அதை அப்படியே கண்ணுக்கு வச்சுக்கோங்க. ரப்ப ஒரு மாதிரி நீலத்தோயத மத்தியஸ்தான் இருக்கு, மேல கற்பூரத்துல போட்ட மாதிரி இருக்கு, அது முத்து, இது சஃபயர். ஆனா இதுல என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டா மட்டும் போருமா? இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்லோகமா? அல்ல. கற்பூர ஷலாக்கா இவன்னா ஒரு பிராச்சீனத்துல சுபாஷிதம் உண்டு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கையா. ஞான அஞ்சன ஷலாக்கையா. அதாவது என்னன்னா, மை எதுக்கு போட்டுக்கிறோம்? மை எதுக்கு போட்டுக்கிறோம்? அது முதல்ல சொல்லு. பார்வை நன்னா தெரியறதுக்கு. இன்னொரு மாமி கூல்னஸ், கூலா இருக்கும் அப்படிங்கிறா. அப்புறம் கூல், அப்புறம் நன்னா கண்ணுக்கு தெரியணும். கண்ணு அழகுங்க, கண்ணு அழகு சுமாரா இருந்தாலும் அது இன்னும் நல்லா காமிக்கிறதுக்கு அதுதான் உதவும். அப்புறம் வேற என்ன? சரி, நிறைய காரணங்களுக்கு எல்லாமே கரெக்டு தான். கூலா இருக்கும், கூல். இது என்னன்னா, இப்போ அதுவும் கிடைச்சுருது, கடையிலேயே கிடைச்சுருது. இப்பெல்லாம் ஸ்டிக்கா வருது, சூர்ணம் மாதிரி ஒன்று வருது. எங்க பாட்டியே ஆத்துல பண்ணி பார்த்து கரிசனாங்கண்ணியை வச்சுட்டு என்ன பண்ணுவா, ஆத்துல அதை சுட்டுட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வச்சிருவா. அது ராத்திரி எந்த உள்ளில் அதை வைக்கிறாளோ அந்த உள்ள பேசப்படாது. அது பேசினா அது வேலை பார்க்காது போல, அதனால அது வெளியில வந்துடணும். அப்புறம் அடுத்த நாள் அதை நீங்க அந்த கப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் லேயர், இந்த சூட்டுங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பா. இப்படிதான் அது பண்றது வழக்கம். அப்பேற்பட்ட அந்த அஞ்சனம் எதுக்கு போட்டுக்கிறதுனா, கண் தீக்ஷ்ணமா தெரியணும் இல்லையா? அதை போட்டுட்டு தான் ஏறத்தாழ நம்ம கேரளா திவ்யதேசங்களுக்கே வரணும். ஏன்னா அது போட்டா நல்லா கண்ணு தெரியும். ஏன்னா அது ரொம்ப கண்ணுக்கு தேவை. இல்லைன்னா நம்ம கர்ப்ப கிரகத்தில் உட்காந்து நோண்டி ஏதோ 2 திவ்யதேசத்து பெருமாள் தான் ஜம்முன்னு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இருக்கு. அனந்த பத்மநாபர் ஒருத்தர், அதே மாதிரி திருவாட்டார் வாட்டாச்சான் அடிவணங்கே நன்னா. அவர் இங்கேன்னு பார்க்கறது எப்படி பார்க்கறதுனே தெரியல. இங்கே ஓடிடுறதா, நடுவில் நிற்கிறதா, ஓரத்தில் போகிறதா, திரும்பி வருதான்னு தெரியல. பாக்கி எல்லா பெருமாளும் நீங்கள் உத்து பார்த்தேன்னா தெரிவர். ஒரு இடத்துல இருப்பார் நிச்சயமா. ஆழ்வார் பாடியிருக்கார், வேற அர்ச்சா திருமேனி வேற எங்கேயும் போகாது. அது பின்னாடி 4 பேர் இருப்பா, முன்னாடி 4 பேர் இருப்பா. அவ பார்த்துட்டேன்னு சொல்லுவா, நம்மளும் சேர்ந்து சொல்லணும். அதனால அந்த பார்வை தெரியணும் இல்லையா? அந்த பார்வை தெரியணும்னா அஞ்சனம் தேவை. யூ நீட் த கொலீரியம். அந்த கொலீரியம் தேவை. அப்போ நல்ல பார்வைக்கு, தீக்ஷ்ணமான பார்வைக்கு அஞ்சனம் தேவை. அப்போ
சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அர்த்த விசாரம் பண்ணணும்னா அந்த மாதிரி ஐடெக்ஸ் போட்டுக்கலாமான்னு இல்லை, ஆச்சாரியன் கொடுத்த ஞானம்ங்கிற அந்த மைய போட்டுக்கணுமா. புரியுறதா? இப்ப ஆச்சாரியன்னா இவர் ஜகத்துக்கே ஆச்சாரியன்னு சொன்னா கிருஷ்ணன், கீதாச்சாரியன் கண்ணன். அப்ப அவன் கீதையை கொடுத்தது அஞ்சனம் மாதிரி, நமக்கு அஜ்ஞானம், அவர் கொடுத்திருக்க கூடியது அஞ்சனம். அஞ்சனம் என்ன கலர்ல இருக்கும்? கிருஷ்ணர் யாரு? பிளாக் தானே. அப்போ ஞானாஞ்சனம். கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்தவர் யார்? அவர் யார்? ஆதிசேஷன். ஆதிசேஷன் என்ன கலர்? ஒயிட் கலர்ல இருக்கிறது இங்க என்ன? கற்பூரம். அப்ப கற்பூரம், கிருஷ்ணர், ஞானம், கண்ணு 2, பாதுகை 2, ஒரே ஸ்லோகத்துல இவ்வளவு கோயின்சிடன்ஸ் வருமான்னு கேட்டா கவிஞர்களுக்கு வரும். அதுவும் கவிதார்க்கிக சிம்மம்னா வந்துடும். அதனால இந்த இடத்துல எடுக்கிறார், முனீனாம் கற்பூர ஷலாக்கையா. முனீனாம் கற்பூர ஷலாக்கையா. முனிகள், முனீனாம்னா பகுவச்சனம், முனீனாம் முனிவர்களுக்கு, கற்பூர ஷலாக்கையா சாஞ்சனயா. அஞ்சனா, அஞ்சனம் கருப்பு, சாஞ்சனயா அஞ்சனத்தோடு சேர்ந்த. ஞாபகம், சாயுஜ்யம், சாலோக்கியம், சாஞ்சனயா அஞ்சனத்தோடு கூடிய அப்படின்னு இந்த இடத்துல தேசிகன் அந்த உயர்ந்த பாதுகைகளோடு சம்பந்தம், இந்த கண்ணு குண்டு, ரப்பை குண்டு, கருப்பு குண்டு, நீலக்கல்லு குண்டு, வெள்ளை முத்து குண்டு அப்படின்னு சேர்த்து கலந்து கலந்து சொல்றார். அடுத்தது முக்தா மயூக பிரகரைஹி சுபத்ரா கிருஷ்ணா மகேந்திரோபல ரஷ்மிஜாலைஹி மான்யா முராரேர் மணிபாதுகே துவம் விஹாரயுக்தா விஜயம் ருணோஷி. மணிகள் பொருந்திய மணி பாதுகையே. சுபத்ரா யாரவோ யாரவோ கிருஷ்ணா சிஸ்டர். சார், யூ டோன்ட் நோ தட் ஆல்சோ யூ கம் ஃபார் லெக்சர். ஒன்றை வச்சு என்ன பண்றது உபன்யாசத்துல? பத்ரானா என்ன? வெரி குட். ஆஸ்பிஷியஸ்னஸ்க்கு பத்ரத்வம்னு பேர். பத்ரங்கர்ணேபிஷ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேத் மாக்ஷபிப்யஜத்ராஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்வஸ்தி வாச்சனம். பத்ரம், மங்களமே உண்டாகட்டும், நல்லதே நடக்கணும் இல்லையா? எப்பவுமே ஒரு யாத்திரால கிளம்பினோன்னு நல்லதே நடக்கும். ஐயோ சார், நாங்கள் கம்போடியா யாத்திரா போடும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாமி ஃபோன் பண்ணிட்டா, அங்கே தாய்லாண்டில் ஏதோ பார்டரில் ஏதோ சண்டையாமே. இப்போ என்ன சார் ஆகும்? ஒன்றும் ஆகாதுன்னு. நம்ம ஊர்லேயும் பார்டரில் ஏதாவது சண்டை நித்தியப்படி ஏதாவது நடந்து தான் இருக்குது. நம்ம இப்படியே எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தோம்னா ஆற்ற விட்டே வெள்ளம் வர முடியாது. நம்ம சொல்ல வேண்டியதா, போன வாரம் சார் ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார், லாரி அடித்து போயிட்டார். என்ன வேண்டியது? ஆற்றுல உட்காந்துருக்க வேண்டியது. ஆற்றுல வழுக்கி விழுந்தும் போயிடுவா. எல்லாத்துக்குமே பயமே வாழ்க்கைன்னு உட்காந்துனா எங்கேயும் போக முடியாது. அதுக்காக அஜாகிரதையா இருக்கணும்னு நான் சொல்லலை. ஜாகிரதையா நம்மளும் ஆன வரைக்கும் மாமி கீழே பார்த்துக்கோங்க, மேலே பார்த்துப்போங்க எல்லாம் நான் சொல்லுவேன். ஒரு யாத்திராக்கு யாராவது இடிச்சுப்பா. கேரளாவுக்கு மட்டும் நான் சொல்லுவேன் கீழே இருக்கும் அப்படின்னு சொன்னேன், மேலே இருக்கும் எல்லாம் சொன்னேன். ஒரு இடத்த மாமி ஒரு யாத்திராவில் வந்து மேலே அடிச்சுட்டா. ஏன் மாமி அப்படின்னு? கீழே தான் பார்க்க சொன்னேன், மேலே பார்க்க சொல்லு. இப்படின்னா எப்படின்னா என்னன்னு சொல்றது சொல்லுங்க. அதனால ஜாகிரதையா இருக்கணும், ஆனா பயத்திலேயே இருக்க முடியாது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பத்ரா, மங்களமே நடக்கட்டும், லைஃப்ல எல்லாமே ஆஸ்பிஷியஸா இருக்கும். பத்ரம். அதனால்தான் ஜனகர் தம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது, ராமா திஸ் இஸ் மை டாட்டர் தேக்கோ ஹிந்தியில சொன்னார். ஏ தேக்கோ ஏ சீதாஜி ஹே அப்படின்னா, சரி சீதாஜியை பார்த்தார். இயம் சீதா, திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருல, இயம் சீதா மம சுதா, என் பொண்ணு சார். அது அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் நிறைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் அப்பா அம்மா என் குழந்தைன்னு சொல்கிற மாதிரி குழந்தை நடந்துக்கணும் இல்லையா? ஐயோ ஏன் தான் பெத்தேனோ எந்த வேளையில் பெத்தேனோ தெரியல, இது ராகு காலமாக யமகண்டமாக ரெண்டும் கலந்த வேலையானே தெரியல, என்னை பாடாப்படுத்துறது சார் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் நல்ல குழந்தையாக இருக்கணும் இல்லையா? Very few children get that opportunity and give that opportunity to the parents to introduce themselves as my children. பல பேர் தியாகமே பண்ணிவிடும், எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் இந்த மாதிரி ஒரு குழந்தை, என்னவோ எடுத்துன்னு போ. அந்த மாதிரி இல்லாமல் எம் சீதா மம சுதா, எம் பொண்ணுன்னு ஜனகர் சொல்றாருன்னா, பின்னாடி எங்க பெரியாழ்வார் ஆண்டாளை சொல்லலையா, ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருமகள் போல் வளர்த்தேன், செங்கண் மால்தான் கொண்டு போனானோ. இந்த மாதிரி ஒரு பொண்ணு, எந்த குழந்தை 6 வயசுக்குள்ள நாச்சியார் திருமணியும் திருப்பாவையும் பாடும். நம்ம மாத்து குழந்தை திருப்பாவை மால்கழி திங்கள்னு சொன்னாலே நம்ம ஆஹா ஓஹோங்கிறோம். அது பாட்டே எழுதி கல்யாணம் பண்ணின்னு போயிடுத்தது வைகுண்டத்துக்கு. அதனால இந்த இடத்துல சாதிக்கிறார் பத்ரம். இயம் சீதா மம சுதா. சரி, ராமர் கேட்டார் என்னப்பா பண்ணணும் ஜனகா? ஜனக் போலோ அப்படின்னார்.
இயம் சீதா மம சுதா சஹ தர்ம சரித்தவ, ஷீ இஸ் யுவர் ஹாஃப், ஷீ இஸ் த பெட்டர் ஹாஃப். பிரதீட்ச சைனாம், கையை கெட்டியா பிடிச்சிக்கோ. கையை இப்படி பிடிச்சுக்கணும், டைட்டா பிடிச்சுக்கணும். ரொம்ப நடக்க முடியாதவா என்ன பண்ணுவா, ஆற்றுல குழந்தை என் கையை பிடிச்சி நடம்பா. அது எந்த அளவுக்கு நடக்கும்னா 2 பேரையும் சேர்த்து விழ வச்சு. இந்த மாமி சும்மா நடந்து வந்தால் சேர்த்து விழ வச்சு. கை பிடிக்கிறதுலேயே ஒரு ஆர்ட் இருக்கு இல்லையா? ரொம்ப அழுத்தி பிடிச்சி அவள் கையெல்லாம் செவக்கிற அளவுக்கு வைக்கப்படாது. சி தட்ஸ் அன் ஆர்ட். எதுவுமே ஒரு ஸ்கில் தான் சார். கை பிடிக்கிறது கூட ஒரு ஸ்கில், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு ஸ்கில். ஆற்றுல அம்மா வந்து ஜாகிரதையா இந்த பாத்திரத்தை குழம்பு பண்ணியிருக்கேன், அதை டேபிளில் கொண்டு வைனா அது கீழே கொட்டிப்போம். அது எடுத்துன்னு போகிறதும் ஒரு ஸ்கில். அந்த அந்த இடுக்கின்னு சொல்வேளா, கொரடா என்ன சொல்வேள், இடுக்கி கிடுக்கி எல்லாத்தையும் பிடிச்சி, இந்த இடுக்கின்னு உங்கள் டிஸ்ட்ரிக்டே இருக்குது இல்லையா உங்கள் கேரளாவில், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். அதனால் இடுக்கி பிடிச்சி அதை கொண்டு அதை எடுத்துன்னு போனோம் இல்லையா? அதை கொண்டு சரி சாத்துந்து பண்ணு, ஏதாவது பண்ணு, குழந்தைய விட்டால் அது வந்து கொண்டு ஈய சொம்பை கொண்டு நெருப்பில் வச்சுப்படும். அவ்வளோதான். அப்புறம் வடக்குன்னாதா சர்வம் தரும் நாதா, வடக்குன்னாதன்னு ஒரு க்ஷேத்திரம் திருச்சூரில் உண்டு. அங்கே நெய்யில் பண்ணி 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 இப்படி தான் இருப்பார் சிவன். அந்த மாதிரி அது ஈயெல்லாம் ஒழுகிடும். ஸ்கில். பிரதீட்சை செய்தாம், ராமா கெட்டியாக பிடிச்சிக்கோ என் பொண்ணை. ராமர் சொன்ன பிடிச்சுண்டா என்ன கிடைக்கும்னார். பிடிச்சுன்ட்டேன், ஏதாவது கொடுக்கணுமே. ஆற்றுல குழந்தை ஏதாவது விழுந்தா 10 ரூபா வச்சுருப்பா பெரியவாழ்லாம். என்னை போய் விழுந்து சேவிச்சு அதுக்கே 10 ரூபா கொடுக்கணும்னு கொடுத்துருவா. அதனால பிரதீட்சை செய்தாம். சரி, ராமர் கேட்டார், வாட் வில் ஐ கெட்? பத்ரம் தே, உனக்கு நல்லதே நடக்கும். பத்ரம்னா மங்களத்துவம், மங்களமே வடிவெடுத்தவள் சுபத்ரா. அதனால இந்த இடத்துல சொல்றார் சுபத்ராம். மேல முக்தா மயூக பிரகரைஹி, அது எப்படி சேர்ந்திருக்கு? எது மங்களத்துவத்தை கொடுக்கிறது? ஒயிட் லைட் that's absolutely blemishless, resplendent and radiant at one time, that emanates from the row of pearls. இந்த இடத்துல பேர்ல்ஸை பற்றி சொல்கிறார். முக்தா மயூக பிரகரைஹி கிருஷ்ணா மகேந்திரோபல ரஷ்மிஜாலைஹி, அது அந்த பக்கத்தில் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கிருஷ்ணா ஒரு டார்க் ப்ளூ ரேஸ் எமினேட் ஆகுது அந்த ரோ ஆஃப் ஜெம்ஸ்லேருந்து. மகேந்திரோபல ரஷ்மிஜாலைஹி, இந்திரநீலம் சஃபயர் கல்ல தொடுக்கப்பட்ட ரோ. துவம் மான்யா முராரேஹே, பகவானே நீ கருதுகிறாய் இதை. விஹார யுக்தா, அதோடு சேர்ந்து இப்ப பாதுகையை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட கூட நடக்கறியே, அவளோட கூட நடக்கறியே. நால விஹார யுக்தா, விஹாரம்னா ஒரு விளையாட்டு, லீஜர். கூர்மாவதாரம் எதுக்கு பகவான் எடுத்தார்னா தேசிகன் சொல்றார், விஹார கச்சப்ப, பகவானுக்கு வைகுண்டத்துல போர் அடிச்சுட்டா மொனாட்டனஸா போறது சார் வேலை, ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணணும். அதனால அங்கே வந்து அழகாக கூர்மமாக வந்தார். அதில் என்ன சார் விளையாட்டுன்னா, முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு ஒரு மிஷின். யோசிச்சு பாருங்களேன், மேலே வந்து இப்படி அந்த மவுண்டன் இப்படி ரிதமிக்காக போகிறது, முதுகு நன்னா தேய்ச்சி வேற விடுறது. இருந்தால் நமக்கே நன்னா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பஸ்லேயே போகும்போது ஏதாவது ஒரு மசாஜர் மாதிரி மிஷின் காலுக்கு இருந்தால் நன்னா இருக்கும். கட 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 காலர்னு அது பண்ணிகிட்டு இருக்கு, எவ்வளோ நன்னா இருக்கும். நம்ம காலை எங்கே தூக்கி வச்சுக்கிறது, காலை தூக்கி வச்சுக்கிற மாதிரி பஸ்ஸு கொடுங்கோ அப்படிங்கிறார். நான் எதிர்க்க இருக்க மாமா மேலே தான் வச்சுக்கணும், ஏன்னா முன்னாடி அவர் தான் உட்காந்துட்டு இருக்கார். 2 காலையும் தூக்கி அவர் அரியணை அனுமந்தாங்க, அங்கே தான் உடைவாள் இருந்தார். மாமா தலை மேலே இப்படி வந்து கொம்பு மாதிரி இது 2 கால் வந்து பட வேண்டியது தான். ஏன்னா எல்லாருக்கும் என்னென்னா, சார் கொஞ்சம் கால் வீங்கி போயிடுறது சார், கொஞ்சம் கால் நீட்டிக்கிற மாதிரி பஸ் வச்சுக்கோங்க. அப்போ அது 1.5 கிலோமீட்டர் போகும் பஸ்ஸு. ஏன்னா ஒருத்தரும் நீங்கள் முன்னாடி காலை நீட்டின்ட்டு இருந்தேன் அப்படி இல்லையா? விஹார பெருமாளுக்கு வந்து விஹார கச்சப இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரின். எதுக்கு கூர்மாவதாரம் எடுத்தார்? முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். கூர்மாவதாரம்னா எதுக்கு சொல்வா? அதாவது ஹலாஹல் ஆயா தா और फिर अमृत आया था, अमृत के साथ कामधेनु और कामधेनु के साथ कल्पक वृक्ष और कल्पक वृक्ष आने के बाद वेरेनेला வந்து கௌஸ்தூப் ஆயாத்தா, இதெல்லாம் ஏதாவது என்ன வேற என்ன, ஐராவத் ஆயாத்தா, கௌஸ்தூப் ஐராவத், ஹலஹல், அம்ரூத், இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவார். தேசிகன் சொல்றார், இல்லை சார் அவருக்கு முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார். ஏன்னா அதெல்லாம் பொயட்ரி. நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணணும், இமேஜின் பண்ணாதான் சார் பொயம் வரும். விஹார யுக்தா எங்கள் தேசிகன் எடுக்கிறார். பெருமாள் அந்த பாதுகையை தரிச்சுன்னு அப்படியே மெதுவாக ஈவினிங் வாக் போகிறாராம். ஒரு வாரம் நல்லா அம்பலப்புழா பாயசம் சாப்பிட்டு விட்டார். என்னால் இனிமேல் ஆற்றுக்கு போய் வாக்கிங் போகணும் இல்லையா? நேற்று மைசூர் பாக்கு சாப்பிட்டேடா, அது மாமாவோட கைங்கரியம்.
மாமா உட்காந்துருக்கார், மாமா மாமியோட பேத்தி பர்த்டே, அவரோட கைங்கரியம். ஸோ அவர் உங்கள் சுகரை கொஞ்சம் ஏற்றிருக்கார். அதுக்கு முந்தின நாள் வந்து சுபாஷ் வந்து பாதுஷா கொடுத்து ஏற்றி விட்டார். இன்னொரு மாமா வந்து முந்திரி பருப்பு கேக் கொடுத்தார். அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் பாயசம் வந்தது. நடுவில் மாமி வேற சீடை வேற பண்ணி வச்சுவிட்டா. அதனால இவ்வளவு பட்சணம் வந்திருக்கு. என்ன நம்ம போய் இப்போ நீங்கள் போய் உடனே பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்களேன், பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். அதில் வாட் கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ் கம் அப்படி. விஹார யுக்தா, லீஷரா பெருமாள் நடக்கிறார். அச்சா ரஷ்மிஜாலைஹி இந்திரநீலமணிஹி த்வம் மான்யா முராரேஹே விஹாரயுக்தா விஷ்ணோஷி விஜயம். விஷ்ணோஷி விஷ்ணோஷி விஜயம். விஜயம்னா யார்? விஜயம். விஷ்ணோஷி விஜயம். ஏன்னா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதேர். அவனேதான் விஜயன். பார்த்தா அவனேதான் விஜயன். வெற்றி அவனிடத்தில் தான். வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படின்லாம் பாட்டு இருக்கு. வெற்றி மேலே வெற்றி வந்து அவன் பேரே வெற்றி. யோசிச்சு பாருங்க, அவன் பேரே வெற்றி, விஜயம். அவன் எங்க போனாலும் வெற்றி தான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். இப்போ இது ஒரு ஆயிடுத்தா, இது பாதுகை இதெல்லாம் பண்ணி எடுத்தோன்னு பெருமாளுடைய பாதுகை. பெருமாளுடைய பாதுகை 2. பாதுகா புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? 2ம் பெண்கள். 2 பெண்களும், அந்த 2 பாதுகைங்கிற பெண்களும் பெருமாளுக்கு உபயோகமா இருக்கா. அப்போ எதெல்லாம் நம்ம பொசிஷனோ நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இல்லையா? கார் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் ஆகணும். ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த முன்ன ஸ்கூட்டர் பஜாஜ் வரும், அதை பாலி போய் அரை மணி நேரம் அடிச்சே காலால் அடிப்பா அப்படி சாய்ப்பா இப்படி பண்ணுவா அப்படி பண்ணு, காலால் அடிச்சு உதைச்சு. அந்த மாதிரி ஒரு நம்ம பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பைக்கோட இருக்கணும். அதை நம்ம இப்போ எட்டி உதைக்கிறோம், அதுக்கு ஒரே கோவம், அது வேலை பார்க்க மாட்டேங்குது. ஹவு டேர் யூ கிக் மீ அப்படிங்கிறது. அது இல்லை, அது என்ன தெரியுமா, பைக் ஆரம்பிக்க கிவ் இட் அ கிக்குன்னு தான் சொல்லுவா, எட்டி உதை. ஆனால் நமக்கு இருக்கிற பொசஷன் எல்லாம் நம்ம மரியாதையாக பார்த்துக்கணும். பெருமாளுக்கு இந்த 2 தேவிகள் இருக்கா, பாதுகா தேவி 1, பாதுகா தேவி 2. 2 பேரும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. ஏன் எப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் 2 பேர் இருந்தா. கூட பிறந்த தங்க யாரவோ சுபத்ரா. பாதுகை மங்களத்துவத்தை கொடுக்கும். வேற விதமா யோசிச்சேன்னா சுபத்ரா நல்லதையே கொடுக்கக்கூடியவளாக இருந்த தங்கை. இன்னொத்தி கிருஷ்ணா, திரௌபதி. இது முத்து மங்களத்துவத்தை கொடுக்கிறது, அது சுபத்ரா. கருத்த நீலம் மங்களத்துவத்தை கொடுக்கிறது கிருஷ்ணா. ஒன்னு சுபத்ரா, இன்னொன்னு கிருஷ்ணா. 2மே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவா. ஒத்தி தங்க, இன்னொத்தி ஃப்ரெண்டு. 2 பேருக்குமே கிருஷ்ணர் தான் உயிர். கிருஷ்ணரை உயிரா இருக்கிறதுனால அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டது யார? அர்ஜுனனை. அர்ஜுனனுக்கு என்ன பேரு? விஜயன். பாதுகையை ஆராதனை பண்ணா கிடைக்கிறது என்ன? வெற்றி, விஜயம். புரியுறதா உங்களுக்கு? அந்த ஸ்லேடன்னு சொல்லுவா. நீங்க 2 அர்த்தம் வச்சுன்னு வந்தேன்னா, ஒரு லேயர்ல பாதுகை என்கின்ற 2 தேவிகள் முத்துங்கிற வெள்ளை ரத்னத்தை பொருந்தி மங்களத்துவத்தை கொடுக்கிறா, சுபத்ரத்துவத்தை கொடுக்கிறா. அது பக்கத்துல இருக்கக்கூடிய கருத்த நீளமான இந்திரநீலத்தை உடைத்தது கிருஷ்ணம், நல்ல மங்களத்துவத்தை கொடுக்கின்றது. இவா 2 பேரும் சேர்ந்தா கொடுக்கக்கூடியது வெற்றி, விஜயத்தை கொடுக்கிறா. வேற விதத்தை யோசிங்கோ, பெருமாள் தரித்திருப்பது 2 தேவி, பாதுகா தேவிய. ஒரு தேவி நல்ல விழுவிழேன்னு இருக்கா, எது போலே? சுபத்ரா என்கின்ற கிருஷ்ணரின் தங்கையை போலே. இன்னொத்தி கருத்த நீளத்துல இருக்கா, கிருஷ்ணாங்கிற திரௌபதியை போலே. இதனால பலன் என்ன? கிருஷ்ணாவும் சுபத்ராவும் கல்யாணம் பண்ணிண்டது விஜயனான அர்ஜுனனை. எப்படி அர்த்தம்? 2 பாருங்க.